தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுங்க. குறிப்பா எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க சார். ஏன்னா பொங்கல் தினம் வந்துருச்சு. பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணுங்க, ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுட்டீங்க. அதன் அடிப்படையில் ஃப்ரெஷர்ஸ், ஜாப் கோயர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு தரமான பேட்ச் பிளஸ் ஆஃபர் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? பேட்சுக்கான பேர் என்ன அப்படின்னா தமிழா பேட்ச். அதாவது பொங்கல்னாலே தமிழர் திருநாள். தமிழா, எழுதுரு தமிழா, பாஸ் பண்ணு தமிழா, போஸ்டிங் வாங்கு தமிழா, அதனால வந்து தமிழா பேட்ச். ரைட்டா? சோ பேட்சுக்கான நேம், ஆஃபர் அமௌண்ட் என்னங்கறத நான் கடைசியா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாம் அடங்கக்கூடிய ஒரு தரமான பேட்ச் தான் இந்த தமிழா பேட்ச். நம்ம அகாடமி லான்ச் பண்ணக்கூடிய பொங்கல் தினத்தை முன்னிட்டு லான்ச் பண்ணக்கூடிய பேட்சுக்கான பேர் தமிழா பேட்ச். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சோ இந்த பேட்ச் எப்படி இருக்குங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா ஒரு பிராமிஸ் ஒன்னு பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் எல்லா கிளாஸஸும் ஹேண்டில் பண்றது நான் தான். ரைட்டா? இந்த பேட்ச்ல கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். நம்ம ஸ்டைல் ஆஃப் கிளாஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா கான்செப்ட்டுங்க. அது பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், யூனிட் 6 இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், தமிழ்ல இலக்கணமா இருக்கட்டும், அப்புறம் மேத்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். நம்ம கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்டும் நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட்ல வந்து கான்செப்ட் மட்டும் கேட்க மாட்டாங்க, ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். எந்த வருஷம், எந்த நாள், யாரு, என்ன, எப்ப, இந்த மாதிரி ஃபேக்ட்டும் தெரிஞ்சுக்கணும். அதனால கிளாஸஸ் வந்து ஃபேக்ட்ஸாவும் இருக்கும். அப்புறம் ஷார்ட்கட்ஸ், குறிப்பா அந்த தேசிய பூங்காக்கள், ஆறுகளுக்குலாம் ஷார்ட்கட், அப்புறம் மேத்ஸுக்குலாம் ஷார்ட்கட். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக்காவே எடுத்துருவேன், ஷார்ட்கட்டாவே எடுத்துருவேன். ரைட்டா? ஸோ எந்தெந்த கேள்வியெல்லாம் லாஜிக்கா போடணுமோ அதை லாஜிக்கா அடிச்சு துவைக்க போறோம். எதெல்லாம் ஷார்ட்கட்ல போடணுமோ அதெல்லாம் அடிச்சு துவைச்சிருப்பேன் ஷார்ட்கட்ல. அப்புறம் பேக்ரவுண்டு, ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பாலிட்டியில ஒரு ஆர்டிக்கல், ஒரு அமெண்ட்மெண்ட், சட்டத்திட்டம் சொல்றோம்னா அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா கேள்வி மறைமுகமா கேட்டாலும் அடிக்கலாம் இன்னைக்கு டேட்ல கேட்கக்கூடிய கேள்விகள்லாம். அதனால அதையும் முக்கியம். அப்புறம் எமோஷனல் அட்டாச்மெண்ட், கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்டோட இருக்கும். அதாவது பாக்குறப்பவே அப்பா இப்படி பண்ணிருக்காங்களா, அப்பா இப்படி காமராஜர் இப்படியா இந்த அளவுக்கு நிறைய விஷயமா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸஸ்ல அது பிரதானமா இருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஆப்ஷன் எலிமினேஷன்ல அடிஷனலா இந்த கிளாஸஸ்ல வரும். ஸோ இதான் நம்ம ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ். நீங்க ஜாயின் பண்ணீங்க இந்த பேட்ச்ல அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் அப்படியே பார்த்து டாபிக்கா பார்த்து முடிக்கிறோம். அப்புறம் டெஸ்ட் போடணும். இதான் ஃபார்மேட். இதான் இந்த அதை என்ன சொல்றது, நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறது இதுதான். ரைட்டா? உங்க டைம் லைன்ங்கிறது இதுதான். அதுல எப்படி கிளாஸஸ் இருக்குங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ரைட்டா? அதனால தரமான கிளாஸஸ் நம்பி ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எல்லா கிளாஸஸும் ஹேண்டில் பண்றது நான் தாங்க. அதாவது ஜிஎஸ்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சயின்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கிளாஸஸும் இந்த பேட்ச் வந்து எல்லாமே வந்துடும். இந்த பேட்ச்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா, தமிழா பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா ஜிஎஸ் வந்துடும், தமிழ் வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும், மேத்ஸ் வந்துடும். இங்கிலீஷ் குரூப் 2 எக்ஸாம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷை படிச்சுக்கணும். இப்போ குரூப் 4 தமிழை படிச்சுக்கணும். எல்லா தமிழ் இங்கிலீஷும் நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ரைட்டா? பிளஸ் ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லா கிளாஸும் நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதுல எந்தெந்த எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். சிலபஸ்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருப்பேன். சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்பேன், ஸ்டடி பிளான் மாதிரி, அதையும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல 100 கேள்வி, ஜிஎஸ்ல 75 கேள்வி, மேத்ஸ்ல 25 கேள்வி, மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்க. குரூப் 2ல தமிழ் அல்லது இங்கிலீஷும் இருக்கும், இதுல கொடுக்கல. தமிழ் அல்லது இங்கிலீஷ் 100 கேள்வி, ஜிஎஸ் 75 கேள்வி, மேத்ஸ் 25 கேள்வி, இதுலயும் மொத்தம் 200 கேள்விகள். குரூப் 1ல லாங்குவேஜ் இருக்காது, ஜிஎஸ் 175 கேள்வி, மேத்ஸ் 25 கேள்வி, இதுலயும் 200 கேள்விகள். சோ இந்த பேட்ச் வந்து நீங்க குரூப் 4 படிச்சாலும் சரி, குரூப் 2 படிச்சாலும் சரி, குரூப் 1 படிச்சாலும் சரி, நீங்க யாரா வேணா இருங்க, இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிருங்க. ரைட்டா? இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் டார்கெட் எவ்வளவுங்கிறத இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. 200க்கு 170 எடுக்கணும். இது வந்து ஸ்டேட் ரேங்க்குக்கு, குரூப் 4க்கு. அதுமாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு 200க்கு 155 மேல எடுத்தா சேஃப். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு 200க்கு 150 மேல எடுக்கணும். இதெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி நான் சொல்லிட்டேன், பிளஸ் டார்கெட் பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், ஒரு வாட்டி சொல்லிடுறேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான் போஸ்டிங். ஒரே எக்ஸாம் போயிட்டு வருவீங்க, அப்புறம் 3 மாசம் கழிச்சு ரிசல்ட், அப்புறம் போஸ்டிங். குரூப் 4 பொறுத்த வரைக்கும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் 2 இருக்கு. இப்போ அடுத்த மாசம் குரூப் 2A மெயின்ஸ் எழுத போறாங்க, குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறாங்க, அப்புறம் தான் போஸ்டிங். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ, அப்புறம் போஸ்டிங். ரைட்டா? இதான் வந்து அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், அதையும் சொல்லிட்டேன். ரைட்டா?
ஸோ அதனால வந்து இந்த 2026 ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி எடுத்து படிக்கணும். அதான் கடைசி வாய்ப்பு ராஜான்னு சொல்லி போட்டிருக்கோம். ரைட்டா? அதே மாதிரி நம்ம ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாள் வீடியோல ஸ்டடி பிளானை சொல்லியிருப்பேன். அதை நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டடி பிளானை வச்சுக்கணுங்க. என்னோட ஸ்டைல் அதுதான். அந்த ஸ்டடி பிளான் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். சும்மா வளன்னு கச்சா முச்சான்னு இருக்கக்கூடாது. பொட்டில் வச்ச மாதிரி இருக்கணும். அப்படிதான் இருக்கும் ஸ்டடி பிளானும், அப்படிதான் நம்ம கிளாஸஸும் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? டெஸ்ட்ல தரமான கேள்விகள், டெஸ்ட்ல தரமான கொஸ்டின்ஸு, கிளாஸஸ் வகுப்புகளும் தரமான வகுப்புகள். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஆஃபர் அமௌண்ட் என்னங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் டார்கெட்னு சொல்லிட்டு டார்கெட் 1 டார்கெட் 2 சொல்லிட்டு மொத்தம் 6 டார்கெட்டுங்க. ஒவ்வொரு டார்கெட்டும் 1 மாசத்துல முடிக்க போறோம். 6 மாசத்துல 6 டார்கெட் முடிக்க போறோம். அதுக்கப்புறம் 2 மாசம் ரிவிஷன். ரைட்டா? இதான் நம்ம மொத்தம் 8 மாசம். இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த 8 மாசத்துல டிஎன்பிஎஸ்ல நீங்க ஜாம்பவனா ஆகணும். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல ஜாம்பவனா ஆகணும். ஏன்னா 8 மாசம் கழிச்சு தான் அடுத்த 4 மாசம் தான் எல்லா எக்ஸாம்ஸும் வருது. டிசம்பர் மாசம் குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. ரைட்டா? ஸோ டார்கெட் 1ல ஒவ்வொரு மாசம் ஒரு டார்கெட்டு. அந்த ஒரு டார்கெட்டை 2 ஷெடியூலா பிரிச்சுடுவோம். ஷெடியூல் 1, ஷெடியூல் 2. ஷெடியூல் 1 ஒரு 15 நாள், ஷெடியூல் 2 ஒரு 15 நாள். ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு டார்கெட். ஒவ்வொரு 15 நாளைக்கு நீங்க இந்த டார்கெட்டை முடிக்கணும். கிளாஸஸ் பார்த்து அப்புறம் டெஸ்ட் வைப்போம். ஸோ ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் ஒரு டெஸ்ட், 200 கேள்விகள் கொண்ட டெஸ்ட். ரைட்டா? ஸோ அப்படி பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த டார்கெட் சொல்லிட்டு பாலிட்டியில் ஸ்டார்ட் ஆகி எக்கனாமிக்ஸில் தொட்டு அப்புறம் யூனிட் 6 தொட்டு, அதாவது எதில் கேள்விகள் அதிகமாக கேட்பாங்களோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சு முடிக்க போகிறோம். அப்படிதான் போட்டிருப்போம் இந்த ஷெடியூல். டார்கெட் 5, டார்கெட் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் முடிஞ்சிருங்க. நீங்கள் ஜூன் மாதத்தில் தரவு பண்ணிடுவீங்க. அப்புறம் ரிவிஷன் ஜூலை, ஆகஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எண்டில், ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள ஃபுல் தரவு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இருங்க, ஆகஸ்ட் மாதம் ஃபுல் தரவு டிஎன்பிஎஸ்சியை கரைச்சு பிடிச்சிடலாம். ரைட்டா? அந்த அளவுக்கு 6 டார்கெட் வைக்கும் போது இப்போ நான் மேலே சொன்னேன்ல இந்த 6 டார்கெட், இந்த 6 டார்கெட் படி தான் நம்ம கிளாஸஸ் பார்க்கணும். நீங்கள் அதன்படி தான் டெஸ்ட் போடணும். அந்த என்ன டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னா தமிழா டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸ் பேரும் தமிழா டெஸ்ட் சீரீஸ் தான். பேட்ச் பேரும் தமிழா பேட்ச், டெஸ்ட் சீரீஸ் பேரும் தமிழா டெஸ்ட் சீரீஸ். ரைட்டா? நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான் படி கிளாஸஸை கண்டிப்பா பார்த்து டெஸ்ட்டை போடணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு கிளாஸஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மெயினாக அந்த டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஏன்னா இந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய டெஸ்ட் இருக்கும். நான் சொல்றேன். தமிழா டெஸ்ட் சீரிஸ் நான் சொன்ன ஒவ்வொரு ஷெடியூலையும் 200 கேள்விகள் கேட்போம்னு சொல்லி மேலே சொன்ன டார்கெட் 1ல 2 ஷெடியூல், அதில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல 200 கேள்வி, செகண்ட் ஷெடியூல்ல 200 கேள்வின்னு சொல்லிட்டு அது மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த 200 கேள்வி டெஸ்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட் பேர் தான் தமிழா டெஸ்ட். ரைட்டா? குத்துருப்போம் பாருங்க. ஒவ்வொரு ஷெடியூலும் 200 கேள்விகள். ஸோ டெஸ்ட் மோடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லையும் நடக்கும், பிடிஎஃபாகவும் நடக்கும். ஆன்லைன்னா பட்டன் டெஸ்ட், இன்ஸ்டன்ட்டாக மார்க்கை பார்த்துக்கலாம். பிடிஎஃப்னா ஓஎம்ஆர் கொடுத்துருவோம். மார்க்கை செக் பண்ணி நீங்கள் மார்க்கை தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? நீங்கள் சொந்தமாக தெரிஞ்சுக்கணும். இதை தவிர சூப்பர் பிரெயின் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். ரைட்டா? அதில் மந்த்லி டெஸ்ட் இன்னைக்கு டேல பேசிட்டு இருக்கிற டேட்ல ஃபர்ஸ்ட் மந்த்லுக்கான டெஸ்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ரைட்டா? இதை பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்துறீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், போய் எழுதிருங்க. சரியா? இது வந்து சூப்பர் பிரெயின் சீரிஸ். அடுத்த ஒவ்வொரு மாசம் முடிய இந்த சூப்பர் பிரெயின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். அதை எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்னா எப்படி சொல்றது? இன்னைக்கு ட்ரெண்ட்ல டிஎன்பிசி கேட்கறாங்களே, குறிப்பா ஜிஎஸ், தமிழ், இந்த மாதிரி இதுல மேத்ஸ், இதுல கொஞ்சம் வித்தியாசமா நடத்தக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் பிரெயின் சீரிஸ்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல மாசம் டெஸ்ட் நடக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து அடிஷனல் டெஸ்ட், இதான் மெயின் டெஸ்ட். தமிழா டெஸ்ட் தான் மெயின் டெஸ்ட். அப்ப ஸ்டடி பிளான் மேல காட்டிட்டேன், பிடிஎஃப் நான் கீழே கொடுத்துறேன், ஒரு வாட்டி நீங்க பாத்துருங்க. அந்த ஸ்டடி பிளான் படி என் கிளாஸஸை பார்த்துடணும். அப்புறம் டெஸ்ட் போடணும் ஒவ்வொரு 15 நாள்ல. ரைட்டா? எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா டெஸ்ட் மட்டும் மெயினா போடுங்க, மார்க்கை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தரமான கேள்விகள், டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப தரமா இருக்கும், கிளாஸஸும் ரொம்ப தரமா இருக்கும். ரைட்டா? மெட்டீரியல்ஸ் இதை தவிர எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ற மாதிரி இல்லைன்னா ஒரு ரிவ்யூ பண்ற மாதிரி மெட்டீரியல்ஸ், ஒரு நோட்ஸ் இருக்கிற மாதிரி, நோட்ஸ் நம்ம கிளாஸ் நோட்ஸ் தான் மெயின். ரைட்டா? இருந்தாலும் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி, ஒரு ரீட் அவுட் பண்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் நம்ம கிளாஸஸ்ல. கிளாஸஸ் எதுல நடக்கும், கிளாஸஸ் எதுல பார்க்கணும், மெட்டீரியல்ஸ் எதுல டவுன்லோட் பண்ணணும், எல்லாமே நான் சொல்றேன். ரைட்டா? எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ல நடக்கும், வெப்சைட்லயும் நடக்கும். இந்த ஆப் லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அப்புறம் தான் ஜாயின் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ பாக்கெட் நோட்ஸ் பிடிஎஃப், மேத்ஸ் ஒர்க் ஷீட்டு, ரீசனிங் ஒர்க் ஷீட்டு, டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 500 கொஸ்டின், அதுவே ஒரு 4000 கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஷார்ட்கட்ஸ் பிடிஎஃப், தமிழ் யூனிட் வைஸ் பிடிஎஃப். நான் தமிழ் கிளாஸஸ் என்ன எடுக்கிறனோ அதை நான் பிடிஎஃப் அப்படியே தந்துருவோம். அதாவது தமிழ் யூனிட் வைஸ் பிடிஎஃப்னு சொல்லுவோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் தவிர நம்ம கிளாஸஸ் தான் மெயின். ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியல்ஸ். அடிஷனல் டெஸ்ட், அதான் மேலே சொன்ன டெஸ்ட், அது வந்து தமிழா டெஸ்ட், அதான் மெயின் டெஸ்ட். அந்த மேலே ஸ்டடி பிளான் படி நடக்கக்கூடிய டெஸ்ட் பேர் தமிழா டெஸ்ட், அதான் மெயின். நீங்க கண்டிப்பா அதை அட்டன் பண்ணணும்.
எக்ஸ்ட்ரா டைமில் ஃப்ரீ டைமில் நீங்கள் நிறைய அடிஷ்னல் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். சாணக்கியா டெஸ்ட், ஆழ்கடல், புத்தக பித்தன், அறிவுத்திரை, அறிவு சங்கம், அடிப்படை அறிவம், சூப்பர் டெஸ்ட், சூப்பர் 90 எல்லாமே டெஸ்ட்டுக்கான பேர். இதெல்லாமே அடிஷனல் டெஸ்ட். நீங்கள் பாலிட்டி முடிச்சிங்களா அப்படின்னு அடிஷனல் டெஸ்ட்டை போட்டு பார்க்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி இல்லை எக்கனாமிக்ஸ் முடிச்சிங்களா, ஜாகிரஃபி முடிச்சிங்களா, தமிழ் முடிச்சிங்களா, யாராக முடிச்சாலும் இந்த அடிஷனல் டெஸ்ட் ஒவ்வொரு பேரில் இருக்குது. இதெல்லாமே ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி. ரைட்டா? அப்புறம் மேத்ஸுக்கான டாபிக் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட் நடத்தியிருப்போம். மேத்ஸுக்கான கிளாஸஸ் தனியாக இருக்கும். இதனால மேத்ஸுக்கு டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு தமிழா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனை விடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம்ல, அது எல்லாமே நீங்க பார்க்கணும். அது எல்லாமே கிளாஸஸ் மாதிரியே நீங்க நினைக்கணும். ரைட்டா? ஏன்னா எல்லாமே வெரைட்டி கொஸ்டின்ஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் எவ்வளவு தூரம் பண்றோமோ அதான் முக்கியம். ஸோ அப்போ நான் போர்டிலே ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுவேன், அதை பார்த்தாலே போதும். ரைட்டா? அதனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவல் நம்ம கிளாஸஸில் நடத்திடுவோம். மீடியம் லெவல்லேருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் நிறைய டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதனால் மறக்காமல் அதெல்லாம் பார்த்துருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் போர் ரெட்ரோன்னு சொல்லிட்டு 2 விதமான டெஸ்ட் இருக்கும். ஒன்று மார்க் டெஸ்ட்டு, ஒன்று டாபிக் வைஸ் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், இது குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக இங்கிலீஷ்க்கு. ரைட்டா? இதை தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ல இப்போ சூப்பர் பிரெயின் மெத்தட் இப்போ நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஒன்று. அதை தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் இஷ்யூஸ்லாம் யூடியூப்ல போடுவோம். அதை ஆப்லேயே நம்ம ஆட் பண்ண சொல்லிட்டேன். கரண்ட் இஷ்யூஸ்னா இந்த இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது. ரைட்டா? இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இஷ்யூஸ் மட்டும் நான் பேசியிருக்க மாட்டேன் வீடியோவில். அது பின்னணி என்ன, சட்டம் என்ன சொல்லுது எல்லாத்தையும் பேசியிருப்பேன். ஸோ அது எல்லாமே நம்ம ஆப்லேயும் ஆட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கே கிளாஸஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்கூல் புக் சீரிஸ்னா என்ன அப்படின்னா கிளாஸஸே மெஜாரிட்டியாக முடிச்சிருவேன். அதில் சின்ன பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் அது மிஸ் ஆகும். அதாவது பாக்ஸில் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன பாயிண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து ஸ்கூல் புக் சீரிஸுங்கிற பேரில் நடத்தி முடிச்சிட்டேன். 6லேருந்து 10, 11, 12 மேக்ஸிமம் கிளாஸஸ்ல முடிச்சிருப்பேன். 6லேருந்து 12 தரவா முடிச்சிருப்போங்க நம்ம கிளாஸஸ்ல. ரைட்டா? அன்னோன் சீரிஸ்னா இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அது சம்மந்தப்பட்ட சீரிஸ். ஸோ இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்னங்கிறத சொல்லிட்டேன், எத்தனை டார்கெட்டுங்கிறத சொல்லிட்டேன், அதில் எத்தனை ஷெடியூல் நீங்கள் படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஷெடியூலில் கிளாஸஸை பார்த்து டெஸ்ட்டை போடணுங்கிறத சொல்லிட்டேன். டெஸ்ட்டுக்கான பேர் தமிழா டெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லிட்டேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது நான் தான் அப்படிங்கிறத, அது எப்படி ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் லிஸ்ட் பற்றி சொல்லிட்டேன். ரைட்டா? ஒவ்வொரு டாபிக் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1ல என்ன டார்கெட் வைக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் என்ன அதையும் மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு தரமான மைண்ட் செட் இருக்கும். ரைட்டா? இப்போ நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸஸ் பார்த்து டெஸ்ட் போடுறதே எல்லாமே எப்படி போடணுங்கிறத நான் உள்ள ஆப்ல இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன், அதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் இதுதான். ரைட்டா? நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு இது ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் வீட்டில் உட்காந்தா படிப்பீங்க. ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ் எல்லாருமே. அப்போ வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப ஆஃப்லைன்னா உங்கள் கண்ணு முன்னாடி நான் உங்களை பார்ப்பேன், என்னப்பா படிச்சிங்களா என்னன்னு கேட்பேன். ஆனால் ஆன்லைன்கிறப்ப என்ன, அது ஒரு ஒன் வேனால இது ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், அதையும் நான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் லைவ் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். எந்த அளவுக்கும் பெருசாக டவுட் வராது. டவுட் வந்தாலும் நம்ம நம்பர் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ஒரு நாள் டவுட் கிளாரிஃபை செய்யப்படும். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்று தான் நீங்கள் செய்யணும். எனக்கு அது மட்டும் தான் சத்தியம் பண்ணணும். 6 மாதம் கண்டினியூஸாக படிக்கணும். 1, கன்சிஸ்டன்சியை விடக்கூடாது. 2, நான் கொடுத்துருக்க ஷெடியூல் படி கிளாஸை பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். 3, இதை 3 மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் பாஸ். ரைட்டா? கன்சிஸ்டன்சியாக பண்ணீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனேயே ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கணும். வீடியோஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுக்கணும், டேக் நோட்ஸ். அதுக்கப்புறம் ரைட் டெஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டா? சிம்பிள். மற்றபடிக்கு மோட்டிவேஷன் எல்லாமே நம்ம யூடியூப் ஆப்பில் கண்டினியூஸாக போட்டுருக்கோம், அது வேற விஷயம். சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன அமௌண்ட்டுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 1 சி வீடியோ, ஸ்டெப் 2 டேக் நோட்ஸு, ஸ்டெப் 3 ரைட் டெஸ்ட். கிறிஸ்டல் கிளியரா? பக்காவா? பக்கா. அதே மாதிரி அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அதாவது 6 மாதம் மேலே அந்த ஸ்டேஜை செஞ்சு முடிச்சிடணும். ஸ்டேஜ் 2ல அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க 6 மாதத்தில். அப்போ மார்க் டெஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிப்போம். அதை போடணும். அதில் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுறத அந்த டைமில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆரம்பத்துலேருந்தே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் படிக்க பார்த்துட்டு போகலாம். குறிப்பாக 6 மாதம் கழிச்சு ரொம்ப வீரியமாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். அப்புறம் அப்டேட்டட் வகுப்புகள் எல்லாமே ஸ்டேஜ் 2ல செகண்ட் லெவலில் நீங்கள் செய்யணும். இந்த அப்டேட்டட் வகுப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் பிரெயின் சீரிஸை கண்டினியூஸாக இப்போலேருந்தே பண்ணணும். இதனால அதுக்கப்புறமும் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா அது என்ன வேணா கேட்பாங்க. கடல் மாதிரி இந்த தமிழ்ல இந்த மனப்பாடம் பண்ற மாதிரி விஷயம்லாம் படிச்சுட்டே இருக்கணும். ரைட்டா? அதெல்லாம் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இது ஸ்டேஜ் 2. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க. இதை மட்டும் செஞ்சால் போதும். ரைட்டா? ஸோ ஸ்டடி பிளான், சிலபஸ் இது முன்னாள் வீடியோல சொல்லியிருப்பேன். அதனால் தரவாக இருப்பீங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும்.
கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், அடிஷனல் பிடிஎஃப் என்னென்ன கொடுப்போம்னு சொல்லிட்டேன், அடிஷனல் டெஸ்ட் என்னென்னங்கிறத சொல்லிட்டேன். ரைட்டா? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதாவது அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறங்கிறத சொல்லிட்டேன். 6 மாதம் ஃபுல்லாக படிக்கிறது, அடுத்த 2 மாதம் ரிவிஷன், 8 மாதத்தில் முடிக்க போகிறோம். 8 மாதத்தில் ஒட்டுமொத்த டிஎன்பிஎஸ்சி முடியுது. ரைட்டா? அதுக்கு நான் கேரண்டி. நான் மட்டும் கேரண்டியாக இருக்க முடியாது. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அதையும் சொல்லிக்கிறேன். ரைட்டா? நான் தரவா தொடர்ச்சியாக படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ பேட்சுக்கு நான் அந்த ஆஃபர் அமௌண்ட் என்ன அப்படின்னா 2300 மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு. மாசம்லாம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 2300 மட்டும்தான். 20000 25000 30000 40000 இந்த ஃபீஸ்லாம் இல்லை. ரைட்டா? 2300 மட்டும்தான். குறைந்த விலை, ஹை குவாலிட்டி. அது டெஸ்டாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், அடிஷனல் டெஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹை குவாலிட்டி, குறைந்த விலையில். ரைட்டா? இதான் நம்ம ஸ்டைலு. இந்த ஆஃபர் அமௌண்ட் வந்து ஜனவரி 20 வரை மட்டும்தான். ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அமௌண்ட் இருக்கும். ரைட்டா? ஸோ ஜனவரி 20க்கு அப்புறம் அந்த ஆஃபர் இருக்காது. நிறைய பேர் கேட்டுட்டீங்க, சார் 2300 ஆஃபர் ஒன்று கொடுத்தீங்க, அதே திரும்ப அந்த பொங்கலுக்கு அந்த ஆஃபரை கொடுங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஸோ அந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு 2300 மட்டும்தான், 1 இயர் வேலிடிட்டி. ரைட்டா? சரி, ஓகே. எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன், கரெக்டாக கவனிச்சுங்க. இந்த ஃபோன் நம்பர் இருக்குல்ல ஸ்க்ரீனில், இந்த ஃபோன் நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுங்க. குருநாத் அகாடமின்னு சொல்லி சேவ் பண்ணுங்க. 9443844441 இந்த ஃபோன் நம்பரை குருநாத் அகாடமின்னு சொல்லி சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. வேற எதுவும் செய்ய வேணாம். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காலும் பண்ண வேணாம். எல்லா டவுட்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். கிளாஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி இருக்கும், யார் ஹேண்டில் பண்ணுறது கிளாஸை, பிடிஎஃப் என்ன, ஏன்னா மற்ற அடிஷனல் டெஸ்ட் என்ன, ஷெடியூல் என்ன, டார்கெட் என்ன, டெஸ்ட்டை எப்படி போடணும், எல்லாமே கிளாஸஸ் எதில் நடக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். ரைட்டா? அதனால உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால கால் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுங்க. யூடியூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இதில் ஜாயின் பண்ணிடுங்க இந்த பேட்சில். இல்லை நீங்கள் வீட்டில் படித்தாலும் சரி, வேறு அகாடமியில் படித்தாலும் சரி, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடிஷனல் இது இருக்கும். 9443844441 இதான் ஃபோன் நம்பர். ரைட்டா? சேவ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழா பேட்ச்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு நாள் டைம்ல நம்ம அட்மின் உங்களை சேர்த்துருவார். அதிகபட்சம் ஒரு நாள் டைம். ரைட்டா? அதுக்கப்புறம் உள்ள ஆப் உள்ள வந்து கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். அதில் கோர்ஸ் ஆக்டிவேட்டர்னு சொல்லி வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் மை கோர்ஸுங்கிற ஒரு டேப்ல கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ரைட்டா? சரி, ஓகே. ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஆப் நேம் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. இதான் ஆப் நேம். இது நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த நேமை தட்டினாலும் வரும், இல்லை கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை தட்டினாலும் வரும். ரைட்டா? ஸோ இந்த குருநாத் ஐஏஎஸ் அகாடமிங்கிற ஆப் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் தட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் தட்டணும், அடுத்து ரெஜிஸ்டர் நவ் தட்டணும். தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்கள் இமெயில் ஐடி என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, நீங்களே ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர்னு தட்டுங்க. ஸோ இன்ஸ்டால், ரெஜிஸ்டர் நவ், ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஒரு மொபைல் நம்பர் போட்டிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கியிருப்பீங்களா, மேலே ஒரு போட்டு டைப் பண்ணீங்களா, அந்த பாஸ்வேர்டும் போட்டு லாகின்னு தட்டுங்க. லாகின் தட்டினீங்கன்னா நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அர்த்தம். ரைட்டா? வெல்கம் டு குருநாத் ஐஏஎஸ் அகாடமி ஆப். ரைட்டா? ஸோ இதில் இந்த இடத்துல இங்கே தளபதி பேட்ச்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தமிழா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்கும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழா பேட்ச். ரைட்டா? ஸோ இதான் இது கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்பில் தான் அட்மிஷன் போடணும். சில பேருக்கு வந்து லேப்டாப் வச்சிருப்பீங்க, பிசி வச்சிருப்பீங்க, iOS யூஸராக இருப்பீங்க. ரைட்டா? சரி, நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்க்கலாம். வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் லிங்க் நான் கீழே தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாகின் பேஜ்னு ஒன்று இருக்கும். இந்த லாகின் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ், வெப்சைட் சொல்கிறேன், லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஆப்பில் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா சைன்இன் தட்டிங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ வெப்சைட்டு ஆப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அட் அ டைமில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்க முடியும், நீங்கள் இன்னொன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸு உள்ள பார்த்தீங்கன்னா வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர்ஸ், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆப்லையும் வெப்சைட்லையும் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? குறிப்பாக ஆப்பில் அப்படி தான் இருக்கும். அது உள்ள வீடியோஸ் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ்ன்னு தனித்தனியாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வரிசையாக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறப்ப ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் மெட்டீரியல்ங்கிறப்ப டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாமே உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தா தெரியும்.
இன்ட்ரோ வீடியோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வீடியோ முடிஞ்சு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச்ல நம்ம ஆட் பண்ணிடுவேன். நான் தான் எடுப்பேன். அதில் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி கிளாஸ் பார்க்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன் மோட்டிவேஷனோட. ஸோ அதை பார்த்து அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோவில் சொல்லிட்டேன், நல்லா அடிஷனலாக அதுலேயும் சொல்லுவேன். ரைட்டா? அந்த இன்ட்ரோ வீடியோ எங்கே இருக்கும் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும் வீடியோஸில், அதில் கிளிக் பண்ணினா இன்ட்ரோ வீடியோ இருக்கும். ரைட்டா? மோஸ்ட் ப்ராபபிலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை போட்டுருவேன். ரைட்டா? ஸோ இப்போ இதான் ஃபோன் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழா பேட்ச் என்ன அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஆஃபர் அமௌண்ட்டு ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஆஃபர் அமௌண்ட் இருக்காது. அதையும் சொல்லிடுறேன். பொங்கல் நீங்க கேட்டனால பொங்கல் தினத்தை முன்னிட்டு, நியூ இயர் தினத்தை முன்னிட்டு, பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த ஆஃபர். ரைட்டா? ஸோ யூஸ் பண்ணிவுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ கம்மியான விலையில ஹை குவாலிட்டி கிளாஸஸ், ஹை குவாலிட்டி டெஸ்ட் நீங்க தமிழ்நாட்டில் யார் கொடுத்தாலும் சொல்லுங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.